ஹாய். ஸோ நான் சொன்ன மாதிரி நான் வந்து பெருசாலாம் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபியூ ஒர்க் அவுட்ஸ் எனக்கு எது ஹெல்ப் பண்ணுச்சு அதை வந்து நான் இப்போ சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வந்து பிளாங்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேசிக் ஒர்க் அவுட்டில் வருது. பிளாங்க் 30 செகண்ட்ஸ், லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் 15 செகண்ட்ஸ் பண்ணாலே போதும். ஸோ அதுக்கப்புறம் கிராஜுவலி நம்ம வந்து 30 to 40 செகண்ட்ஸ், 50 செகண்ட்ஸ் அந்த மாதிரி 1 minute அங்கே வரைக்கும் 1 minute நீங்கள் டெய்லி பண்ணாலே அதுலேயே நம்ம வந்து நல்லா வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பிளாங்க் பண்ணுறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் காமிக்கிறேன், நான் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் கை வந்து நம்ம செஸ்ட்டு கீழே இப்படி வச்சுக்கிட்டு கால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், பாடி இப்படி. ஸோ இதை வந்து டெய்லி நம்ம இது பண்ணிகிட்டே இருந்தால் கொஞ்சம் நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும் நமக்கு. நம்ம வெயிட் லாஸ் இந்த ப்ராசஸில் வந்து இது இப்படி பெனிஃபிட்டாக இருக்கும். அப்படியே வந்து சைட் பிளாங்க் கூட பண்ணுவாங்க. கால் வந்து இப்படி ரெண்டுமே ஜாயிண்ட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி அந்த பக்கம், ஸோ ரெண்டு சைடுமே இது பண்ணாலே கொஞ்சம் ஒரு அளவுக்கு நமக்கு வெயிட் லாஸில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒர்க் அவுட் மெயினாக வந்து பிளாங்க் ரொம்ப பெனிஃபிட் இருக்குது இந்த ஒர்க் அவுட்டில். ஃபுல் பாடிக்கு நமக்கு அந்த ஷேப் வர்றதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டம்மி தான் நமக்கு லேடிஸ் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கான சில ஒர்க் அவுட்ஸ் நான் பண்ணுறது நான் இப்போ பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ நம்மளால் பண்ண முடியும். ஒரு செட்டில் வந்து 10 ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்லேயே வந்து கண்டிப்பாக இங்கெல்லாம் வலிக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே நமக்கு அது கொஞ்சம் பழகிடும். ஸோ ஒரு செட்டில் 15 மாதிரி ஒரு 3 செட்ஸ் பண்ணால் நல்லா. ஸோ இது வந்து லெக் ரைஸ். ஸோ இந்த மாதிரி இது வந்து லோவர் டாமிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சைட் பார்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ ஜிம் போனால் நமக்கு ஜிம்லேயே பண்ணிக்கலாம். ஸோ லோவர் பார்ட் மூவ் ஆகக்கூடாது, அப்பர் பார்ட்டு தான் இந்த மாதிரி. ஸோ அது அந்த மாதிரி ஃபிக்ஸ்ட்டு ஒரு 3 செட்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும். சைட் லெக் ரைஸ் இது வந்து. ஸோ இது வந்து இந்த பக்கம் ஒரு 10 கவுண்ட்ஸ், இந்த பக்கம் ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணால் அந்த மாதிரி 3 செட்ஸ் பண்ணால் நான் கரெக்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 10 பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 10. ரஷ்யன் ட்விஸ்டன். ஸோ இந்த மாதிரி உங்கள் கையில் ஏதாவது டம்பிள்ஸ் பால்ஸ் அது மாதிரி வச்சுட்டு பண்ணால் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து அப்படியே ஒரு 20 or 15 கவுண்ட்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்தது வந்து நம்ம ஸ்குவாட்ஸ் பண்ணால் ஃபஸ்ட் கால் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு நீஸ் கொஞ்சம் பெண்ட் பண்ணிவிட்டு பேக் இப்படி டக் பண்ணிவிட்டு ஸ்டமக் டக் பண்ணிவிட்டு கேமல் போஸ்டரில் நிற்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 to 15 சிட்டப்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இதில் ஸ்குவாட்ஸில் நிறைய விதமான ஸ்குவாட்ஸ் எல்லாம் இருக்குது. வெயிட் எல்லாம் தூக்கிட்டு பண்ணிடலாம். ஸோ இது வந்து ரிவர்ஸ் புஷ்அப்பாக 3 செட்ஸ் நம்ம டெய்லி பண்ண நல்லாயிருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பேசிக் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் வார்ம் அப் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் சில எக்ஸசைஸ் எல்லாம் நானும் பேசிக்காக வீட்டில் இருக்கும்போது பண்ணுவேன். ஜிம்முக்கு போகாமல் இருக்கும்போது வீட்டிலே நம்ம விதவுட் வெயிட்ஸ் பண்ணும்போது. ஸோ நீங்களும் இது பண்ண உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் விஷயத்தில் நமக்கு இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.